ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு ரஸ்லிங் தமிழ் ஸ்டார். நம்ம WWE உமன் சாம்பியன் டிஃபானி ஸ்டாட்டன் இந்த சம்மர் ஸ்லாம் 2025 தன்னோட WWE உமன் சாம்பியன்ஷிப்பை ஜேட் கார்கிலுக்கு ஆப்போசிட்டாக டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த நிலைமையில் நம்ம டிஃபானி ஒரு புதிய மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஃபானி ஸ்டாட்டன் அவங்களோட WWE உமன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி 200 days அந்த ஒரு மைல்கல்ல பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியிருக்காங்களாம். NXTலேருந்து டிஃபானி மெயின் ரோஸ்டருக்கு வந்தோடனே நல்ல ஒரு புஷ் கிடைச்சது. அதன் மூலமாக மணி இந்த பேங்க் வின் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கேஷ் இன் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா WWE உமன் சாம்பியனாக தொடர்ந்து 200 நாட்கள் இருந்து ஒரு நல்ல ஒரு ரீச்சை நல்ல ஒரு மைல்ஸ்டோன் பார்த்தீங்கன்னா எட்டி பிடிச்சிருக்காங்க டிஃபானி ஸ்டாட்டன். இருந்தாலும் இந்த சம்மர் ஸ்லாம் 2025 ஜேட் கார்கில் கிட்ட தன்னோட சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அடுத்ததாக WWE இப்போ ரீசெண்டாக WCW ஒரு பேப்ரிவியூ பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்து வர முயற்சியில் இறங்கியிருக்காங்க. WCW பேப்ரிவியூவான சூப்பர் பவுல் அந்த ஒரு நேம்க்கு இப்போ ரீசெண்டாக ட்ரேட்மார்க் WWE புக் பண்ணி வச்சுருக்காங்களாம். அதனால் கூடிய சீக்கிரம் சூப்பர் பவுல் என்ற நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்ரிவியூ ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் வந்திருக்கான். அடுத்ததாக இன்றைக்கி நடந்த WWE NXTல நம்ம அண்டர்டேக்கர் ரிட்டர்ன் ஆகிட்டு TNA ஓல்டு சாம்பியனாக ட்ரிக் வில்லியம்ஸுக்கு ஒரு சோக் ஸ்லாம் போட்டு ஒரு லெசனை பார்த்தீங்கன்னா கற்பிச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடியே போன வருஷம் பார்த்தீங்கன்னா NXTல பேரான அண்டர்டேக்கர் நம்ம பிரான் பேக்கருக்கு இதே மாதிரி ஒரு சோக் ஸ்லாம் போட்டு ஒரு வார்னிங்கை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி ஷோவை ஹைப் ஏற்றுற மாதிரி இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா NXTல நம்ம அண்டர்டேக்கர் அப்பியர் ஆகிட்டு TNA ஓல்டு சாம்பியன் இருக்கக்கூடிய WWE NXT ஸ்டாரான ட்ரிக் வில்லியம்ஸுக்கு ஒரு சோக் ஸ்லாம் போட்டு ஒரு லெசன் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. அடுத்ததாக WWE மண்டே முடிஞ்ச கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ராமன் சோஷியல் மீடியாவில் ஜேயூசோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வைட் வச்சிருப்பாரு. இந்த சம்மர் ஸ்லாமில் ஜேயூசோ நீயும் நானும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிரான் பேக்கரையும் பிரான்சன் ரீடையும் சம்மர் ஸ்லாம் ஃபேஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் முன் வச்சிருப்பாரு. இன்னைக்கு நம்ம ஜேயூசோ சோஷியல் மீடியாவில் குறிப்பாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஓகே தான் ட்ரைபல் ஈட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேக் டீம் மேட்ச் சம்மர் ஸ்லாமில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரோமன் ரீட் ஜேயூசோ வெர்சஸ் பிரான் பேக்கர் பிரான்சன் ரீடுக்குள்ள டேக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகுது.